Hi friends, நம்ம இன்னைக்கு எப்படி வந்துட்டு ரொம்பவே சூப்பரா டேஸ்டான ரோட்டு கடை சால்னா செய்யலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அப்படியே டேஸ்ட் மாறாம இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வந்து செஞ்சு கொடுத்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் சால்னா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம சால்னாவுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்னாவுக்கு வறுத்த வேர்க்கடலை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், இது கூடவே ஒரு துண்டு அளவு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு சில தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவு இருக்கும். இதையும் இது கூடவே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சால்னா வந்துட்டு குக்கரில் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் நிறைய சேர்த்து செய்யும் போது தான் சால்னா வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இது கூட வந்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறமா ஒரு நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு வந்துட்டு 3 ஆட் பண்ணிக்கோங்க, ஏலக்காய் 3, பட்டை 1, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து வசங்கி வரணும். நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும். அது வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்துட்டு வெங்காயம் வசங்கிருச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க காரம் வந்துட்டு நல்லா இந்த மிளகாயில் வந்து ஆட் ஆகும். இப்போ இது கூடவே வந்துட்டு 2 தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா வந்து வசக்கி விட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை வந்து நல்லா வந்து போகணும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை நல்லா வந்து போயிடுச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த எண்ணெயிலே வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல வந்து கலர் கொடுக்கும். அதுக்காண்டி நம்ம இந்த எண்ணெயிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினா இலை சேர்த்து செய்யும்போது நல்லா வந்துட்டு சால்னா வந்துட்டு வாசனையாக இருக்கும். அதனால் புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வசங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இது கூட இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸி ஜாரை அலசி அந்த வாட்டரையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட வந்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து சால்னா வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து ரெடியாகும். இப்போது சால்னாக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருந்தாலே போதும். நம்ம நல்லா 4 விசில் வச்சு எடுக்கும் போது நல்லா சால்னா வந்து கரெக்டான ஒரு பதத்தில் வந்துடும். இப்போ இதை 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்னாவை 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு நல்லா பார்க்கவே தெரியும் சால்னா வந்துட்டு சூப்பராக வந்து தயாராகிருச்சுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்துட்டு வீட்டிலே நம்ம சால்னா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.